ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ஆர்டிஸ்ட் பெஸ்ட். சினிமா ஆர்டிஸ்ட் பெஸ்ட்டில் இப்போ நான் பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா த லாஸ்ட் பாய்ஸ். இந்த திரைப்படம் வெளிநாடு 2023. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெல்ஜியம் நாட்டு திரைப்படம்ங்க. திரைப்படத்தின் டைரக்டர் யார் சொல்லி பார்த்தீங்கன்னா ஜீனோ கிரேட்டன். திரைப்படத்தின் ரைட்டர் ஜீனோ கிரேட்டன் அண்ட் கிளாரா பொராயோ. இந்த திரைப்படத்தில் கலில் பென் காப்ரியா ஜோவா முதன்மை கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜூலியன் டி செயின்ட் வில்லியமாக ஒரு சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்காரு. சரிங்க, த லாஸ்ட் பாய்ஸ் என்ன மாதிரி கதைக்களம் பார்ப்போங்க. படத்தின் நாயகனான ஜோ, அவனோட வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16 வயது இருக்கும். அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு டிடென்ஷன் சென்டரில் இருக்கான். ஒரு ஜுவெனல் டிடென்ஷன் சென்டரில் இருக்கான். ஸோ அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவன் என்ன தப்பு பண்ணியிருக்கான்றது எதுவும் அவங்க வந்து காட்டலை. ஒரு டிடென்ஷன் சென்டரில் அவனை போட்டிருக்காங்க. அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 3 வாரத்தில் அவன் டிடென்ஷன் சென்டர் விட்டு வெளில போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து அவன் வந்து ஆல்ரெடி ஜட்ஜஸை பார்த்து கிட்டத்தட்ட அவன் வந்து ஒரு என்ன சொல்கிறதுங்க, இப்போ சாரி, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சர்டிஃபிகேட் வாங்கணும் இல்லைங்களா, இந்த பையன் நல்ல பையன் தான், இந்த பையனை வெளில அனுப்பலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் வாங்குற நிலைமையில் இருக்கிறான். பட் ஆனால் அதே டைமில் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா இருக்க மாட்டான், அங்கேருந்து தப்பிச்சுலாம் போயிடணும், முன்னாடி தப்பிச்சு போகிறான், அந்த மாதிரி பையனாகவும் இருக்கிறான். இதனிடையில் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க, அப்பா அம்மா யாரும் கிடையாது, அவன் தனிமையில் தான் வாழ்கிறான். அந்த டிடென்ஷன் சென்டரில் ஒரு 20 பசங்க கிட்ட இருக்காங்க. இதனிடையில் அந்த டிடென்ஷன் சென்டருக்கு புதுசாக வில்லியம்ன்ற ஒரு பையன் வரான். ஸோ வில்லியம்ன்ற ஒரு பையன் வந்த அப்புறமா ஜோக்கும் வில்லியமுக்கும் ஒரு விதமான ஒரு நெருடல் சொல்ல முடியாது, ஒரு ஊடல் சொல்லலாம், ஊடலான ஒரு காதல் மலருது. ஒரு கே ஸ்டோரி மாதிரி தான் மூவாவது வச்சுங்க மலருது. அது மலர்ந்த அப்புறமா இவங்க 2 பேரும் லைஃப்பில் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, அந்த டிடென்ஷன் சென்டர் உள்ள உண்மையாக என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றத சொல்கிறது தான் அந்த ஒட்டுமொத்த கதைக்கிழமைங்க. சரி, த லாஸ்ட் பாய்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த எடுத்துக்கொண்ட கதைக்களம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கதைக்களமாக நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னு சொல்லினா, ஒரு ஜுவனல் சென்டர் உள்ள என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கப்படுது. சரி, இது வரைக்கும் நான் பார்த்த படங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் வந்து நெகட்டிவ் ஆஸ்பெக்டாகவே இருந்தது. பட் இதில் அப்படி கிடையாது. அவங்க எப்படி பார்த்துக்கிறாங்க இவங்களை அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குது பாருங்கள். அதை வந்து இந்த படத்தில் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. சரி, அது வந்து ரொம்ப நமக்கு படம் பார்க்குற நமக்கு வந்து அந்த அவங்க மேலே வந்து என்ன சொல்கிறதுங்க, இவ்வளோ ஹார்டாக நடந்துக்க மாட்டாங்கன்ற ஒரு அதை பாதுகாப்பு மேலே ஒரு இதுவும் வரும். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பசங்களை வந்து எப்படி வச்சுருக்காங்கன்னு அவங்களோட நம்பிக்கையும் வரும். இந்த பசங்க என்ன விஷயம் எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற விஷயத்த வரும்போது இவங்க மேலேயும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு கடிசனம் வரும். ஏதாவது 2மே ரொம்ப பேலன்ஸ்டாக பண்ண மாதிரி இருந்தது இந்த படத்தில். இந்த படத்தில் இது இப்படி தான் படம் ஆரம்பிக்குது. பட் ஆனால் படம் போக 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 பல உண்மைகள் வந்து வெளில வருது. பார்க்க சாஃப்ட், நான் சொன்ன முதல் விஷயம் சாஃப்டாக நான் தெரிஞ்சாலும் அது இவங்களுக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு என்பதை படம் போக 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 காட்டுறது தான் இந்த படத்தோட பியூட்டியாக நான் பார்க்குறேன். அது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் வந்து மெயின் பிளாட்டாக எடுத்துக்கிட்டால் அந்த காதல் கதை, ஜோக்கும் வில்லியமுக்குமான காதல் கதை வந்து ஒரு பாயிண்டில் வந்து இதுவாகி இவங்க வந்து ஒன்று சேருவாங்களா மாட்டாங்களா, இல்லை என்ன தான் நடக்கும் இவங்களுக்குன்ற ஒரு டென்ஷனை க்ரியேட் பண்ணுறது வந்து ஸ்க்ரீன்ப்ளே வந்து நிஜமாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்கன்னு அப்படின்னு நம்ம சொல்லணுங்க. இந்த படத்தில் இதெல்லாம் தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் படம் பொலிட்டிக்கல் பேக்ட்ராப். படத்தில் வந்து ஜோவோட கதாபாத்திரம் அவன் பேசிக்கலாக ஒரு டிடென்ஷன் சென்டரில் வாழ்ந்தாலும் 16 வயசு பையனாக இருந்தாலும் பேசிக்கலாக ஒரு அரேப்ன்ற ஒரு மேட்டரை ஒரு ரேப் சாங்கில் கொண்டு வந்திருப்பார் டேரக்டர். அவனுக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க பாடுறதுக்கு, எல்லாரும் பாடுறான், அவனை பாட சொல்லுவாங்க. அந்த இடத்துல சூப்பர், அந்த பொலிட்டிக்கல் ஆங்கிள் செமையாக இருந்தது. அந்த இடம் வந்து அந்த பாடலும் சரி, அந்த வரிகளும் சரி, அந்த இடம் பெர்ஃபார்ம் பண்ணதும் சரி, ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார் டேரக்டர். இந்த பொலிட்டிக்கல் ஆங்கிள் ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படத்தில் வந்து. ஸோ தட் வாஸ் ரியலி சூப்பர். அதே மாதிரி டிடென்ஷன் சென்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டத்தில் வந்து என்ன மாதிரி விஷயம் டிடென்ஷன் சென்டர் பண்ணுது, அதாவது இவ்வளோ பாசிட்டிவ் நான் சொல்கிறேன் இல்லைங்களா, இந்த பாசிட்டிவ்லாம் தாண்டி வேறு விஷயம் நடக்கும். அந்த படம் மூவாகவும் உங்களுக்கு புரியும். அங்கே தான் நான் வந்து ப்ளோன் ஆன இது வேறடா இது அப்படின்ற மாதிரி. ஏன்னா அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படத்தில். இந்த படத்தில் வர இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கே காதல் வந்து தேவையா அப்படின்ற உணர்வு வந்து எனக்கு வந்து ஏற்பட்டுச்சு. இது தேவையா, ஓகே இதை வச்சுருக்காங்க, ஏன் இது ஏற்பட்டுச்சுன்னா இந்த படம் முடியும் தருவாயில் இதுக்கான களமாக இருந்திருக்குன்னு அவசியம் இல்லையா அப்படின்னு தோணுச்சு எனக்கு. பட் இந்த படம் முடிவதற்கு ஒரு நிமிடம் அந்த லாஸ்ட் ஷாட்டு பார்க்கும்போது கரெக்டாக வச்சுருக்கான் அப்படின்னு நமக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பூஸ்ட் பம்ப்ஸ் க்ரியேட் ஆச்சுங்க. ஃபென்டாஸ்டிக் சீனுங்க அது. அந்த கிளைமேக்ஸ் வந்து ஃபென்டாஸ்டிக், ரியலி ஃபென்டாஸ்டிக். அந்த கிளைமேக்ஸ் வந்து அப்படி இருந்தது, அந்த பூஸ்ட் பம்ப்ஸ் மூமெண்ட்டாக இருந்தது. அந்த வகையில் டேரக்டர் உண்மையாகவே பிரமாதமாக பண்ணியிருக்காரு. நிஜமாகவே ஒரு முதல் திரைப்படம் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு டேரக்டர் வந்து. நிஜமாகவே அந்த வகையில் அவர் பாராட்டியே தீர வேண்டும். இந்த படத்துடைய இன்னொரு படங்களாக நான் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துடைய பிஜிஎம் செம்ம பிஜிஎம்ங்க. அதாவது என்னென்னா டிரான்சிட் தான்,
எப்போவுமே வந்து ஒரு 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 மியூசிக்ன்றது ஒரு இசை டிரான்ஸ்லேட் பண்ணுறது, ஒரு சீனை இன்னொரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வந்து கடத்துவது ஆடியன்ஸுக்கு. அது இந்த படத்தில் வந்து மியூசிக் டைரக்டர் தரமாக பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். அடுத்த வளம் சினிமாட்டோகிராஃபி, அவரோட ஒர்க்குமே ரொம்ப சூப்பர். அதாவது ரொம்ப உண்மைக்கு அருகாமையில் நம்ம வந்து அந்த கேரக்டர்ஸ்குள்ளே போய் உட்காந்து படம் பார்த்ததுக்கான காரணம் அந்த சினிமாட்டோகிராஃபி தான். அவரோட ஒர்க்கும் டாப் கிளாஸ். இந்த படத்தில் ஜோவா நடித்த காலில் பென் கேப்ரியோட நடிப்பு ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நீட்டாக பண்ணியிருந்தார். அதே மாதிரி வில்லியமாக பண்ண ஜூலியன் டீசன் நடிப்பும் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நிச்சயமாக 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸும் ரியலி குட். அதே மாதிரி இந்த படத்தில் எனக்கு இன்னொரு விஷயம் ரொம்ப வந்து பிடிச்சது வந்து இந்த இன்டிமசி காட்சிகளை வந்து கரெக்டாக வச்சுருந்தாங்க, ஒரு லெவலோடு வச்சுருந்தாங்க. தேவையில்லாமல் ஓவர் ஹைப் க்ரியேட் பண்ணி ஒரு முகம் சுளிக்கிற மாதிரி எங்கேயும் இல்லாமல் இன்டிமசி இருக்குது படத்தில், பட் அது ஒரு லெவலில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் டேரக்டர் வந்து இந்த இடத்துல வந்து பாராட்டணுங்க. நிஜமாகவே நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் கண்டிப்பாக உங்களை வந்து ஒரு கூஸ்பம்ஸ் மட்டும் கொண்டு போகும். இதை நான் சொன்ன மேட்டர் அப்படியே புரிஞ்சு நான் இந்த மேட்டர் தான் உங்களை கொண்டு போவோம் படம். முடிவில் இந்த விஷயம் நடக்குன்றதில் நான் தைரியமாக சொல்கிறேங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சென்றாண்டு நடந்த பெர்லின் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டல் பியர் செக்ஷனில் ஜெனரேஷன் 14+ அப்படின்ற கேட்டகரியில் பெஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிமுக்கு நாமினேட் ஆகிருக்குங்க. அதை தவிர்த்து இந்த படம் 2 wins and 4 நாமினேஷன் ஆகிருக்குங்க. டெஃபினட்டாக நீங்கள் த லாஸ்ட் பாய்ஸ் படம் பாருங்கள். ஒரு நல்ல படத்தை பார்த்த திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், சந்தேகம் இல்லைங்க. மறுபடியும் தரமான உலக சினிமாவோடையோ இல்லை ரீஜனல் சினிமாவோடையோ இல்லை ஷார்ட் ஃபிலிமோடையோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.